அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஒரு வருடம் வந்து எல்லாருக்குமே இறைவனோட அருளோட வந்து லைக் வேண்டியது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு நினச்சது எல்லாமே கைகூடி வரணும், எல்லாமே நடக்கணுன்றதை சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த தமிழர் புத்தாண்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா லைக் என்ன சொல்கிறேன், இந்த வருடமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு ஆரம்பமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டோட இந்த வருடத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்க போது. ஸோ நாங்கள் பார்க்க போகிறது ராசனுடைய லிரிக்கல் வீடியோ சாங்ஸ். நேற்று தான் நாங்கள் பார்த்துருந்தோம். நம்ம கருப்பு படத்தில் வந்த இந்த ஒரு தேர்ட் சிங்கிள் ராசன் அப்படின்ற ஒரு பாடலோடைய பேர். அண்ட் இந்த பாடலில் பாடுறது பால் டப்பா, வி.எம். மகாலிங்கம் அண்ட் சாய் அபியங்கர் இவங்களை சேர்ந்து தான் பாடிருக்காங்க. அண்ட் சாய் அபியங்கரோட மியூசிக் நம்ம சூர்யா, த்ரிஷா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜியோடைய டிரெக்ஷன் இந்த ஒரு படம் வெளிவர போகுது நெக்ஸ்ட் மந்த். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸை பொறுத்து தான் லைக் இந்த ஒரு படமே அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக பாடலில் பார்த்துட்டு வந்துடலாமா மக்களே. அண்ட் மறக்காமல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு இப்போ தான் மறுபடியும் பார்க்குறீங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கைகளுக்கு கிடைத்து விடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இப்போவே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோரில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போகலாம். ஸோ வாரீங்க மக்கள் எல்லாம் பார்க்கலாமா. அண்ட் விவேக்கோட லிரிக்ஸ் நேற்று நாங்கள் பார்த்த ப்ரோமோலே ஒரு சில லூப்பில் கேட்கக்கூடிய சில வரிகள் இருந்துச்சு. அது ஒரு வெறும் குறிப்பிட்ட 20 செகண்ட் தான். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி இப்போ சொல்ல முடியாதே, இப்போ பாடலே வந்திருக்கு. வாங்க பார்த்துடலாம். ஸோ 3, 2, 1 and here we go. சூர்யா நல்ல ஒரு ஸ்டார்ட்டே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏய் ஒரு விதமான மேட்னஸ் ஒன்று இருக்கு. மகாலிங்கம் ஒரு ஹை நோட் எல்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். சாண்டியோட ஒரு கூஸ் பம்ஸுங்க. ஓ என்ன டிரான்சிஷன். நல்லா இருக்கு. Pure madness. பா செம்மங்க. நான் நினைக்கல இப்படி ஒரு பேங்கர் கிடைக்கும்னு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் பார்த்த சாய் அபியங்கரோடைய சாங்ஸில் எனக்கு தெரிஞ்சு
அப்படியே வந்து டியூட்டில் கண்ணுக்குள்ளே அப்படி அந்த பாடலாம் கூட நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமே நான் சொல்கிறேன் எந்த இம்ப்ரெஷன் இப்போ ஒரு பிளட்டாக இருக்கட்டும் இல்லைனா நாங்கள் 4 பேர் இதெல்லாமே வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வாட்டியோ 6 வாட்டி அதுக்கு மேலே கேட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன் இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டு நேற்று ராவடி அந்த ஒரு போர்ஷன் வரும்போது எனக்கு அப்பயே ஒரு இதாக இருந்துச்சு, தானடி ஐ மீன் ராவடி ரங்காரெடியா அந்த ஒரு போர்ஷன் என்னமோ தெரியலை, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு வரையே போது அந்த பாட்டோடைய ஹோல் மோட்டிவே மாற்றுற அளவுக்கு லைக் ஃபஸ்ட் டைமே கேட்கும்போது என்னடான்ற மாதிரி இருக்கும். அது பல பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, என்னடா இதுக்கும் குறை சொல்லுவாங்க ஃபார் ஷுர். இப்போ நானே இந்த வாட்டி இவ்வளோ சர்ப்ரைசிங்காக ஏன் இருக்கேன்னா the whole song gave complete goosebumps at some point of timeல வந்து you will feel that it pumped more. எனக்கு வந்து இன்னும் அது ஒரு இன்னும் அடுத்து இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தந்துச்சு. அண்ட் அந்த ட்ரான்சிஷன் பாயிண்ட் வாஸ் லிட். ஆக்சுவலி அது ஒரு லிட் போர்ஷன் தான். பிகாஸ் சூர்யா சாரோடைய அந்த ஒரு அது அப்படியே சாமியோட இது வந்துட்டு மறுபடியும் அவருடைய ஃபேஸ் அந்த ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகும்போது லிட்ரலி வாவ் லைக் அதுதான் விஷயம். நான் அதை தான் எதிர்பார்க்கணும் ஆர்ஜே பாலாஜி அவர்களை, இதுதான் ஃபீஸ்ட், அதான் எனக்கு நல்லது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணலாம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் நினைக்கிறேன், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த படத்தோடைய இன்னும் லெவல் அப் பண்ணலாமே, இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகலாமே. வெறும் லைக் பாடல் வருது இது வருது அதுக்கு மட்டும் போட்டு என்ன அது கொஞ்சம் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து the chord progressions, that's what I wanted to mean, the musical like the way how this song is going, like அந்த மியூசிக்கல் ஃப்ளோ அந்த கார்ட் ப்ரோக்ரஷன்ஸாக இருக்கட்டும், அந்த உரிமை சத்தம் வரும்போது ஒரு விதமான ஒரு ஃபீல் தரும். அது என்னமோ தெரியலை, ரொம்ப அது என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகமாக இறை பக்தி இருக்கவங்களுக்கு இல்லை, ஆனால் ஒரு விதமான ஒரு ஃபீல் வந்துடும். அண்ட் இட்ஸ் கருப்புசாமி அகேன். அண்ட் கம்ப்ளீட்டாக தெரியுது அந்த பூஜைலாம் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பாடலே. அண்ட் சாண்டியோட கொரியோகிராஃபி டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் வந்து அந்த மரத்தை வெறித்தனமாக இருக்குது, கம்ப்ளீட் மேட்னஸ் ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர் டியூரிங் த டிரெக்ஷன் ஈவன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா ஐ வாண்ட் டு see இதுக்கு லிரிக்ஸ் வந்து இட்ஸ் விவேக் அகெயின். அண்ட் பால் டப்பா ஒரு பக்கம் பாடி இருந்தாலும் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது விஎம் மகாலிங்கமோடைய வாய்ஸ். நீங்கள் எல்லாருமே லைக் கேட்டிருப்பீங்க அவரோட பாடல்கள் எல்லாமே. ஆனால் இருக்க மகாலிங்கமில் வந்து லைக் நீங்கள் அந்த நக்கே பைசன் நாங்கள் அந்த பாடல் பாடினது காலமாடன் கானம்னு ஒன்று இருந்துச்சு. நீங்கள் அந்த ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் ஹை நோட்ஸ் எல்லாம் பாடும்போது அந்த என்ன தான் அவர் தொண்டை கிளியர் அளவுக்கு பாடினாலும் எந்த இடத்துலையும் அவரோட வாய்ஸ் பிரேக் ஆகாது. அண்ட் அது கம்ப்ளீட்டாக ஒரு 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 சில்ஸ் தரக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சாங்குமே. நான் கேட்டதில் பொதுவாக நான் சொல்லிட்டுருக்கேன், லைக் ஒரு காமனான ஒரு ஃபேக்ட் அதுதான். மகாலிங்கமோடைய பாடல் கேட்கும்போது எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. சூர்யா சார் என்னதான் சூர்யா சார் இது அழகாக நல்லாவே இருந்தாலும் அந்த பாடலை இன்னும் நமக்கு வந்து உற்சாகப்படுத்தி நமக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு தர்றதுல ஒன்று மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து பாடல் சிங்கர்ஸ், அதுக்கு பின்னாடி லைக் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் த சிங்கர் கிவ்ஸ் தி மெயின் லைக் அந்த ஒரு ஹோல் சாங்க்கு அவங்க தர அந்த விஷயம் தான் அந்த பாடல் எந்த கொண்டு போகுன்றது இருக்கும். ஒரு பக்கம் மியூசிக்கே ப்ளே ஆனாலும் வாய்ஸோடைய ஒரு பவர் வந்து அதிகம், இம்பேக்ட் அதிகம். அது வந்து நீங்கள் எஸ்பிபி சார் காலத்துலேருந்து ஜானகி அம்மா காலத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சில மியூசிக்கை தானே அவங்களோட வாய்ஸோட ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாட்டிலையும் நான் பார்க்குறேன் நம்ம விஎம் மகாலிங்கமோடையும் வாய்ஸ். அண்ட் பால் டப்பா கூட பாடினது லைக் ஐ குட் லைக் அந்த வேரியேஷன் எங்கிட்டுமே எனக்கு கண்டுபிடிச்சிக்க முடியும், பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி மிக்சிங் இருந்துச்சு. இதுலேயும் கூட சொல்லலாம் சவுண்ட் மிக்சிங் இன்னும் பண்ணிக்கலாம், பட் ஆனால் த குவாலிட்டி ஆஃப் த மியூசிக் வாஸ் லிட்ரலி நைஸ். அண்ட் ஒவ்வொரு விதமான ஒரு அந்த அந்த ஏற்ற ஒரு மியூசிக் அனுப்பும். அந்த ஒரு சாமிக்காக இருக்கட்டும், இல்லைனா அந்த கிராமிய ஒரு டச் ஒன்றா இருக்கட்டும், ஒரு ஃபோக் ஸ்டைலாக வந்தாலும் கூட அதுக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த சாங்க்கு அதுதான் மெயினே. இல்லைனா வந்து இந்த பாட்டு எதுக்கு இந்த பாட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு பாட்டு இப்படி. நாங்கள் 4 பேருக்கு என்ன தான் குறை சொன்னாலும் இந்த பாட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. இந்த புத்தாண்டு இருக்க மாதிரியே தெருக்க விட்டுரும். இந்த ஒரு ஆரம்பமே வந்து நல்லா இருக்குது. ஸோ ஐ ஹோப் திஸ் கண்டினியூஸ் லைக் அப்படியே நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் பிடிச்சிருந்துச்சு. த வே ஹவு தே ஷோட் சூர்யா சார் வாஸ் லிட்ரலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போர்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அவர் அந்த கண்ணும் அவர் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் அவரோட கை அந்த தட்டி விடுறதா இருக்கட்டும், இல்லை அவர் அந்த கண் திறக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சிஷன் அவருடைய வேட்டியோடைய தூக்குற ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த சிரிப்பு, ஐ ரியலி என்ஜாய்ட் த ஹோல் திங். அண்ட் அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ரெட்னஸ் ஒன்று தெரியும். அது பாருங்கள் அந்த ஃப்ரேம்ஸ்லேயே பாருங்கள், ரொம்ப டார்க்காக ஒரு விதமான ஒரு கூஸ்பம்ஸ் தரக்கூடிய ஒரு இது. அண்ட் இது ஒரு பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச படத்துலேயே பாதி பாட்டு வந்து இதுக்கு தான் காட்மாட்டோ இருக்கிற வெறப்பு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டு நாங்கள் 4 பேர் தான் வாஸ் அவுட் ஆஃப் தி லிஸ்ட்.
ஸோ ராத்திராசன் வரிய லைக் ஆரம்ப வரியை ரொம்ப புதுசாக இருக்கு, ஒரு நியூ டேர்ம். அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சிங்க. இதை தாண்டி எனக்கு வந்து தானடி தனாரடி, அதுக்கப்புறம் ராவடி ரங்காரடி, இதுதான் இந்த ஒரு வரியே போதும் டு டேக் ஆஃப் தி ஹோல் சாங். எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இதை தாண்டி உங்கள் கைக்கு நான் விடுறேன். லைக் ஈவன் த லிரிக்ஸ் ஆல்சோ தட் கேவ் தி ஒரு பவர் ரொம்ப விதமான ஃபீல் ஒன்று வந்துச்சு எனக்கு, என்னமோ தெரியாது அந்த பாட்டு கேட்கும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து லாஸ்ட்டில் வந்து அவர் மிளகாவை தட்டி விட்டு அவர் இப்படி பண்ணுறாரு பாருங்க, அந்த இடத்துல தான் ஐ கேன் ஃபீல் த லிட்ரல் அந்த இடத்துல நான் வந்து பார்க்குறேன், ஒரு காரத்தை பார்க்குறேன், ஒரு வெளியே பார்க்குறேன். அதே மாதிரி இந்த பாட்டும் அதே மாதிரி இருந்துச்சு. ஹோப் தியேட்டரில் வந்து இந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு எலிவேஷன் சாங்காக இருக்க போகுது ஃபார் ஷுவர். பீப்புள் எவ்ரி ஒன் வில் டான்ஸ், அந்த மாதிரி வெறித்தனமாக இருக்க போகுது. நான் சொல்கிறதுக்கு இல்லை, இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் உங்கள் கைக்கு நான் விடுறேன். குடும்பம் லைக் நம்ம குடும்பத்தில் இருக்க பாதி பேர் இருப்பீங்கல்ல, ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்கள் முன்வைங்க, நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, சாயோடைய மியூசிக்கும் வந்து குறை சொல்லவங்க இருப்பாங்க ஃபார் ஷுவர், இருப்பாங்க. எனக்கு தெரியும் இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாமே. லைக் என்னடா மியூசிக் இது, என்னடா லிரிக்ஸ் இது, சத்தமே அதிகமாக இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி இல்லை, சவுண்ட் மிக்சிங் இல்லை, ஏதாச்சும் கண்டிப்பாக இருக்கும் தான். அது பல பேருடைய பர்செப்ஷனில் பார்க்கும்போது இருக்கும் தான். எனக்கும் சிலது இருந்துச்சு, பட் அதை நான் இக்னோர் பண்ணேன். இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு ஹோல்சம்னஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஃப்ரம் தட் ஆன்வர்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்கலை. ஆனால் அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் காத்துக்கு தான் சொல்லுங்கள். பட் லேட்டர் அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கணும். அவர் நல்லது தான் பண்ணியிருக்காரு இந்த வாட்டி, சரி அதுக்கான ஒரு இதை கொடுக்கலாமே. ஸோ முத்தண்டதுமா இந்த குறையும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு எண்டிங் நோட்டாக நான் சொல்கிற என்ன விஷயமா இருக்கணும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இனி வரும் வீடியோஸில் எதுவாக வேணும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நியூ ஆடியன்ஸ் இருங்க, இல்லை ஓல்டு ஆடியன்ஸை கூட இருங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சில குறைகளோ ஏதாச்சும் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லி விடுங்க, அதை நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன். அண்ட் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அதை நான் மாற்றிக்கொள்வதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், ஒரு ரெசல்யூஷன் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அதான். அண்ட் இனியும் லைக் கிடைக்கிற டைமில் நான் வீடியோஸ் எடுத்து பண்ணுவேன், அதே நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், என்னோடய நேரத்துக்கு ஏற்றாப்பில் நான் வந்து வீடியோ எடுத்து பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, முன்னாடி சொன்ன மாதிரியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அழுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உலகத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து கைகளுக்கு கிடைத்து வரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ போயிட்டு வர மக்களே, இன்னொரு புதிய ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.